இப்போ நம்ம 2.25 படி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 500 ml, அது கூடவே 500 ml நெய், ஒரு 400 கிராம் வெங்காயம், அது கூடவே புதினா ஒரு அரைக்கட்டு, இது கூடவே ஒரு 30 கிராம் மிளகாப்பொடி. இதில் வந்து 20 கிராம் தனி மிளகாப்பொடியும் 10 கிராம் வந்து காஷ்மீர் மிளகாப்பொடி இருக்குது. நேரமாக மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து கரெக்டாக 1/2 கிலோ. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ 1/2 கிலோ பூண்டு, 400 கிராம் இஞ்சி இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 கிலோ சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட், இதையும் ஃபுல்லாக சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்ந்த அரைச்ச மசாலா, கழுவி வச்சிருக்க கறி, இது கூட நம்ம மசாலா கழுவுன தண்ணி, செலவு தண்ணின்னு சொல்லுவாங்க, அதை ஊற்றிட வேண்டியது. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ திறந்து கறி மசாலா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 3 கை. இப்போ ஓப்பன் பண்ணி கறியோட வேக்காடு பார்த்துக்கலாம். இதில் 1க்கு 1.5 மடங்கு தண்ணி, இப்போ இது கூடவே மல்லியும் பச்சை மிளகாவும், இப்போ இது நல்லா வேகட்டும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது ஒரு 25 நிமிஷம் இப்படியே ஸ்லோவிலேயே கறி வேகிற வரைக்கும் நம்ம விட்டுற வேண்டியதான். இந்த டயத்தில் நம்ம அரிசியை அலசி ஊற வச்சிடலாம். ஒரு 3 லெமன் அதை மட்டும் அப்படியே புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா கொதிச்சு நடுவில் சென்டரில் போட்டு விட்டோம். அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாக வர்ற வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சு தம்மில் வச்சிடலாம்.